ஒரு தொகை தனிவட்டியில் 4 ஆண்டுகளில் 50% அதிகரித்தால் 10,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் தனிவட்டி யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 இயர்ஸில் 50% இன்க்ரீஸ் ஆகுதான். இப்போ பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு 4 இயர்ஸில். அப்போது இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக பியிலேருந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதுன்னு தானே நம்ம இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், I = P/100. ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இது சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 50/100 இன்ட்டு பி இன்ட்டு என் கொடுத்துருக்காங்க 4. ஆர் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். பி கேன்சல் பண்ணிடலாம், 100 கேன்சல் பண்ணிடலாம். ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50/4 கேன்சல் பண்ணிங்கன்னா 25/2, தட் இஸ் 12.5. ஸோ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். பட் இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க 10,000க்கு. ஸோ 10,000 ஆரோட வேல்யூ 12.5 / 100 to the power n கொடுத்துருக்காங்க 3. ஸோ 10,000 இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 125/1000 வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 25, இது 200, அப்படி 25 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 8ன்னு வரும். அப்போ 10,000 இது எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 9³/8³ வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து க்யூப் பண்ணி மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 14,238.2 வருது. ஸோ இது ஏ. அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போது இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணுன்னா இதிலேருந்து அசலை கழிச்சிடணும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 4,238.2 வருது. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஆன்சர்.